ஹலோவே திஸ் இஸ் பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் இன்னும் டிசைட் பண்ணலை, பண்ணோன்னே பாருங்கள் தமிழ்ல இருக்கும். சரி பார்த்துக்கோங்க. இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப லவபிளாக அப்படி இருக்க போது பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஒரு முக்கியமான விஷயம், இப்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி யாரும் நம்ம வீடியோஸ் பார்க்குறது இல்லை போல். கமெண்ட்டே காணும், ப்ளஸ் லைக்ஸும் காணும். நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று இந்த பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ் இப்போது இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். லைக் எப்படி சொல்கிறது, முன்னே இருந்த மாதிரி இப்போது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிலடா ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பிடிக்கலையா, இல்லை ஏன் மேலே தப்பு இருக்கா, இல்லை ஏதாவது நான் உங்களுக்கு கண்டென்ட் பிடிக்காத மாதிரி போடுறேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். இல்லைக்கா எனக்கு இந்த மாதிரி மாடலில் பிடிக்கல, நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டை மாற்றுங்க. இங்கே பாருங்கடா, நம்ம சேனலில் இங்கே டேரெக்டாக பேசலாம். நெகட்டிவாக இருந்தாலும் ஐ வில் அக்செப்ட். அப்படி நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் போன வீடியோ நினைக்கிறேன் ஜிம் ட்ரைனரில் நான் வந்து டேவோட அம்மான்னு சொல்லியிருப்பேன். அது டே அம்மா இல்லை, அது ஆக்சுவலி வாயனோட அம்மா. ஓகேவா, நான் டே அம்மான்னு சொல்லியிருப்பேன். அப்போ கூட நான் சாரி நான் தான் கேட்டேன். நான் வந்து நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க யாரையும் மிரட்ட கிடையாது. ஜஸ்ட்டு நான் சாரின்னு கேட்டேன், ஏன்னா அது ஏன் தப்பு. ஓகேவா, அதே மாதிரி தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கலையா, இல்லை நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற கண்டென்ட். நிறைய பேர் வந்து நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது எப்படி சொல்கிறது, நிறைய பேரால் அதை அவாய்ட் பண்ண முடியும், பட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து கேட்டிருந்தேன், சாரிடா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் இப்போ நிறைய வீடியோஸில் அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறேன். தென் ரெகுலராகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. எந்த வகையான அந்த விஷயத்தில் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். மேபி நான் எனக்கு ஒர்க் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் வீடியோ போட்டுருவேன். பட் அந்த விஷயத்தில் எதுவும் குறை நம்ம சேனலில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேச வேண்டியது தான்டா. ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச எல்லா லவ்வையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, உங்களுக்கே தெரியும். பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலிக்கு தெரியும் நான் எவ்வளோ லவ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. பட் அதே திருப்போ எனக்கு அப்படியே நான் கொடுத்த அத்தனை லவ்வும் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரு சின்ன கமெண்ட். ஏன்னா உங்கள் கமெண்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் இப்போ வீடியோஸ்க்கெல்லாமே வியூஸ் போக மாட்டேங்குது. இது ஏன் தப்பா, இல்லை யூடியூப் தப்பா, இல்லை என்ன தப்புன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் யூடியூப் தப்புன்றீங்க, பட் எனக்கு தெரிலடா அது யார் மேலே ப்ராப்ளம்ன்ட்டு. நிறைய பேருக்கு வியூஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுமா, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குமான்னு எனக்கு டவுட் ஆகுது. பட் ஆனால் 100% அப்படி இருந்தால் எனக்கு இன்ஃபர்மேஷன் யூடியூப்லேருந்து வந்துடும், யூடியூப் டீம் அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மெயில் வரல. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, மேபி அது நீங்கள் தான் யாரும் வீடியோஸ் பார்க்க மாட்டீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படின்றது வேறு தெரியல. நான் வேறு இப்போது இப்படி நினச்சிக்கிட்டேன், சரி ஒரு வாரம் வேறு நம்ம வீடியோவே போடல, மேபி எல்லாேருக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல் அப்படின்னு. அப்படி ஏதாவது இருக்கா? நான் உங்களை தான் கேட்குறேன், ஏதாவது இருக்காடா? நான் யாரையும் நான் இங்கே வந்து எதையும் சொல்லலை, ஓகே, நான் யாரையும் மென்ஷன்லாம் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், உங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கா, ஏதாவது ட்ராபேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, பட் ஆனால் எனக்கு லைவில் வந்து சொல்ல முடியல. லைவில் எல்லாருமே வரமாட்டீங்க. ஸோ அப்போது அந்த சில பேர் வராங்க, அப்போ நீங்கள் இல்லைக்கா நீங்கள் வீடியோ போடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றீங்க. பட் லைக் எப்படி சொல்கிறது, இப்போது என்னமோ சப்போர்ட்டே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, லோன்லியாக ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுது. ஏதாவது சொல்லுங்கடா, நீங்கள் சொல்கிறத தான் பொறுத்து. இது வந்து என் ஷஃபிக்கிட்ட கூட நான் சொல்லலை ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் இதை பற்றி. ஸோ சொல்லுங்கடா, ஏன்னா ஹர்ட் ஆகுது ஒரு மாதிரி.
எப்படி சொல்கிறது, நம்ம கொடுக்குற லவ்வு ஒருவேளை நான் ஏதாவது தப்பான நேரத்தில் கொடுத்துட்ருக்கேனா, ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு டைம் என்னென்னமோ தோணுது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல முடியல. ஸோ அதுக்கு டைம் நிறைய தேவைப்படும். ஸோ நான் இதுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஐ வில் சேஞ்ச் இட், ஐ வில் ரெக்டிஃபை. கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். பட் ப்ளீஸ் சொல்லுங்கள். உங்களில் ஒருத்தியா, உங்கள் தங்கச்சியா, உங்கள் அக்காவா, உங்கள் கூட பிறந்த ஒருத்தியாக நினச்சி தயவு செஞ்சு சொல்லுங்கடா. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுடா, வேறு ஒன்றும் இல்லை. சின்ன ஹர்ட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப ஹர்ட் ஆகுது. யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல், அவ்வளோதான் அப்படின்னு தோணுது. அது எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். ஸோ எனக்கு அது மாதிரி எதுவும் வேண்டான்னு எனக்கு தோணுது. எந்த டெசிஷனும் நான் எடுக்கக்கூடாதுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட், லைக், தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பெரிய கமெண்ட்டு கூட வேண்டாம். ஒரு ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் அது என்னை ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்தும். ஸோ அதனால தான். சரி, ஓகே. நான் வளன்னு பேசிகிட்டே இருக்கேன். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எண்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. லைக் உங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான், வில்லேஜ் டைப் தான். நீங்கள் அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்புறமா உங்கள் தாட்டு, அதாவது உங்கள் மைண்டுக்குள்ளே யாரோ வராங்க. என்னது மாமாவை நினச்சி எவ்வளோ எங்கிட்டுருக்கு. ஊர்லேருந்து வர சொன்னால் மாமா வர மாட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட கேட்டாலும் மாமாவுக்கு வேலை இருக்கும், இப்போ தான் எதுவும் வேண்டாம், மாமா அப்புறமா ஊரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. மாமாவுக்கு என்ன அவ்வளோ பெரிய வேலை இருக்கும்? இந்த வயனை பார்க்க இந்த மாமா வரமாட்டானா அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்க. இங்கே நம்ம அப்படி ஒரு கார் வருது, பார்த்தா வேறு யாரும் இல்லை, டேயோட கார் தான். நீங்கள் அப்படியே ஹாப்பியாகி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், என்ன மாமா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கா, வா வா இல்லை வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, டே உங்களை அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஓய் பொண்டாடி ஒன்று தாடி பார்க்க வந்த, உள்ளெல்லாம் வரல, உன்னை பார்த்துட்டு நான் கிளம்பிடுறான். என்னம்மா எப்படி சொல்கிறேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது தேவை நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்க. அப்படியே ஒரு சவுண்டு கேட்க, ஏய் வயன் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா அது எல்லாமே உங்கள் கனவு தான். பக்கத்தில் உங்கள் தம்பியை பிடிச்சி அழுத்திட்டுருக்கீங்க. நீ எப்படா இங்கே வந்த, மாமா எங்க அப்படின்னு நீ கேட்க, இதே மாமாவா வயன் அட்டி வாங்க போகிற நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு மாமாவா, மாமாலாம் இப்போ வரமாட்டான். ஐயோ இப்போ பார்த்தாலும் உனக்கு மாமா நினைப்பு தான். அது ஆமாண்டா, உனக்கு என்ன? எனக்கு எப்பயுமே என் மாமா நினப்பு தான். சின்ன வயசில் அத்தை சொன்னாங்கள்ல, மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரும் கிடையாதுன்னு. அதுதான் மாமா மேலே எனக்கு ஒரு ஆசை அப்பையிலேருந்தே. அந்த ஆசையெல்லாம் கல்யாணம் ஆகும்போது வச்சுக்கோன்னா, இப்போது நவுந்துப்படு அப்படின்னு உங்கள் தம்பி கீழே இறங்கி படுத்துக்கிறான். டே அப்படின்னுங்க. கட்டில் அந்த இப்படி இருக்கணும், அந்த பெட்டெல்லாம் கிடையாதுங்க, ஒரு அந்த கயிறு கட்டல் சொல்லுவாங்கள்ல, கைத்தாங்கட்டலாம் ஏறவும், அந்த மாதிரி கட்டில் தான். ஸோ நீங்கள் அப்படியே தூங்குறீங்க, வெக்கத்தில் தூங்குறீங்க. ஐயோ மாமா வந்தோடனே எனக்கு கட்டி பிடிச்சாராமா. கனவுலேயே இவ்வளோ நல்லா இருக்குது, நேரில் வந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே மார்னிங் போல் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறீங்க. அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க காலேருந்து. ஒயன் அப்பா வேறு வேலைக்கு கிராமத்தில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ என்னன்னா தூங்கிட்டுருக்க, வா வந்து தோசை ஊற்று அப்படின்னு உங்கள் அம்மா கத்த. ஏம்மா காலையிலே வேலை கொடுக்குற, இந்த வர இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு இப்போ அப்படியே வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாக்காக தான். உங்கள் அப்பா, என்னம்மா நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரேன், அப்பா ரெடியா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்க, தோ வந்துட்டேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ நேராக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ உங்கள் அம்மா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி தான் உங்கள் வயல் இருக்கும், அது வழியாக அப்படி போயிட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்தரியா, அடியே வயல் அப்படின்னு கத்த, ரியா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் தான். என்ன வயன் முகத்தில் ஏதோ ஒரு பொலிவு தெரியுது, என்ன இது நைட்டு கனவா அப்படின்னு ரியா கேட்க, என்னடி என் மனதில் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்ருக்கா, அப்படி என்ன என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க,
அடியே உன்னை பற்றி எனக்கு தெரியாதடி. சின்ன வயசில் நீயும் நானும் ஓடி பிடிச்சி விளாண்ட வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எப்படி எனக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படின்றியா கேட்க. அது உண்மைதான். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு எனக்கு எப்பயோ தெரியும். அப்புறம் என்ன கனவு சொல்லிடி வயன் அப்படின்னு பொறியாக கேட்க. சரிவா, அந்த புளியா மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். என் மாமா கனவுல வந்தாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது தேவங்க அந்த பணக்கார மாமா அப்படியா கேட்க. ஆமாண்டி, அவன் தான் வந்தான். வந்து கனவுல விளையாடுறான். எப்போ பார்த்தாலும் என் கனவுல வரான். என் புருஷன் மாறிட்டா எவ்வளோ நல்லாக்கும் தெரியுமா. ஆனால் என்ன, என் கழுத்தில் ஒரு மஞ்சள் தாலி மட்டும் கட்டினா போதும், அவன் என் புருஷன். சரி வா புளியா மரத்துக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியாமல் இப்போ அப்படி தான் புளியா மரத்துக்கிட்ட போய் நீங்கள் அன்றைக்கி கனவு வந்திருக்கோம்ல நைட்டு, அது எல்லாம் தெரியாத சொல்லிட்டுருக்கீங்க. ரியாவும் என்னடி வாயன் கட்டி பிடிச்சியா? ஆமாண்டி, கட்டி பிடிச்சா என் மாமனை. அதுக்குள்ளே என் தம்பி கத்திட்டான். பின்ன அந்த புள்ளைய போய் கட்டி பிடிச்சா என்ன ஆகுறது? அவனே ஒரு சரியான ஒற்றை குச்சி, அவனை போயா அப்படி ரியா கேட்க. இப்போடி என்ன இருந்தாலும் என் மாமா எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் கையெல்லாம் பெருசா, அவனுக்கு என்னமோ சொல்லுவாங்கடி, இந்த 6 பேக்கா என்னமோ, அது பேர் கூட தெரில. ஐயோ மரமண்டவன், அது 6 பேக்கு. அது 6 பேக்கு தான். அது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா என் மாமனுக்கு. அவன் காமிச்சிருக்கான் சின்ன வயசில். நானும் அவனும் இந்த புளியா மரத்துக்கிட்ட வந்து என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவோம் தெரியுமா. ஆனால் என்ன, அவன் எப்போ சிட்டிக்கு போனானோ எல்லாமே மாறி போச்சு. அவன் அந்த பட்டணத்துக்கு போனதுலேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டான். ஒரு ஃபோன் கூடுற இப்போல்லாம் பண்ணுறதே இல்லை. கேட்டால் அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கான். இந்த அத்தை பார்த்தாலும் இதே கதை சொல்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போகணும்னு நினச்சாலும் என்னால் போக முடியலை. சொல்லு என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண இப்படியா பார்த்துட்டு விடு வாயன், என்ன இருந்தாலும் மாமன் இந்த ஊருக்கு வராமல் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியா கேட்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் காத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இருந்தாலும் எவ்வளோ தான் நான் காத்துட்ருக்குது என் மாமாக்காக. கிட்டத்தட்ட 2 வருஷம் அவன் வரவே இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அவன் முகத்தை பார்த்துலாம் விழலை. அவன் பேசும்போது இருக்கு பாரு, அவன் என்ன கலாய்ச்சிட்டே இருப்பான். எப்படிலாம் கலாய்க்கிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட பையன் அவன். அதனால்தையே நான் விழுந்தேன் அவன் மேலே. அது படத்துலலாம் காட்டுற மாதிரி கிடையாது எங்கள் காதல். இது வேற, பார்த்த உடனே வரும் காதல் கிடையாது. அவன் பேச்சால் நான் காதலில் விழுந்தேன்டி. உனக்கு அது சொன்னால் புரியாது. நீ அதே இடத்துல இருந்து பாரு, உனக்கு புரியும். அது என் தேவங்க மாமா மேலே அவ்வளோ காதல் நான் வச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன, அந்த ராதா இருக்காங்களே, கிருஷ்ணருக்கு காதலியா ராதா, அவங்கள தாண்டி நான் காதலில் இருக்கேன். யார்? என் தேவங்க மாமா மேலே. ஆனால் அவனுக்கு அது புரியுமான்னு தெரில. ஆனால் என் மாமா ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் வந்து அவனுக்கு ரோஸான், என்னமோ ரோஜா பூ இருக்குல்ல, அவனுக்கு நான் ரோஸான். நான் சொன்னேன் எனக்கு இந்த ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன். அவன் அதுக்கு தான் நீ என்னோடய ரோஸு, நான் ஒயிட் மில்க்குன்னா. அவனோட வார்த்தையெல்லாம் கலாய்க்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் கலாய்க்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவனை ரொம்ப ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன், காத்துக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, அவனுக்காக தானே காத்துட்ருக்கேன், என் மாமாக்காக. ஐயோ, என் ஒயிட்டு மில்க்கு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல கிரியானா ஆடி போய் பார்த்துட்ருக்கான். ஏன்டே இப்படி பார்க்குற? நான் என்ன ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன் இந்த கதையை? எத்தனை தாட்டி ஒன்று சொல்லியிருக்கேன், என்னமோ மொதல் தாட்டி சொல்கிற மாதிரியா ஆடு பார்க்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க. கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்ட்டு நீங்கள் அப்புறம் வாயை மூடுறீங்க. வயன், நீ உன் மாமாவை இவ்வளோ லவ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஆனால் பரவாயில்ல, உன் காதல் நல்ல காதல் தான். என்ன
யாராலையும் பிரிக்க முடியாத காதல் டி எங்க காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுடியா, ஏதாவது வாங்கிக்கூடா அப்படின்னு நீங்கள் கேட்க, ம் மேலே புளி இருக்கு சாப்பிடு. ஏய் இந்த புளி இருக்குல்ல, இது பெருக்க கூட என் மாமா தாண்டி வருவான். அவன் ஹைட்டாக இருப்பானா, என்னை தூக்கி பெருக்க சொல்லுவான். நான் இப்போ அவன் காணுமே. ஆஹா ஆஹா எப்படி நான் போகிறது? எனக்கு இந்த புளியா மரத்து இந்த புளி எடுக்க கூட தெரியாது. இந்த புளியங்காயை அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிறைய கல்லாம் போட்டு அந்த புளியங்காய் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் தலைக்கு மேலே நிறைய புளி வந்து விழுது. ஐ மீன் புளியங்காய் இருக்குல்ல, அது அப்படியே உங்கள் மேலே விழுது. ஐயோ அம்மா அப்படின்றீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கரமான ஷாக் உங்களுக்கு. அங்கே நிற்கிறது நல்லா சன்கிளாஸ் போட்டுட்டு நம்ம தேவங்க தான் கோட் சூட்லாம் போட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு மனுஷன். அவர் கையில் அழகான ஒரு பிளாக் கலர் வாட்ச், அழகாக ஒரு ரிங் போட்டு, அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட ஹேண்ட் வந்து ஒன்று பாக்கெட்குள்ளே இருக்குது, ஒன்று உங்களை பார்த்துட்டு அவரோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்குறாரு. அந்த லுக்கே போதுங்க உங்களை விழ வைக்கிறதுக்கு. நீங்கள் மாமா அப்படின்றீங்க. இல்லை இது கனவாக இருக்கும், நிஜமாக இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓய் ரோஸ் மில்க்கு அப்படின்னு தான் கூப்பிட்டு தான் அவ்வளோதான். நீங்கள் அம்மா அப்படின்னு இப்போ நீங்கள் ரியாவை பார்த்து, ரியா என் தயவங்க மாமா இங்கே தெரியுறாரா அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் கேட்க, ரியா வந்து வேணுக்குனே போய் சொல்கிறான். ஏய் வயன், எனக்கெல்லாம் அப்பெல்லாம் உனக்கு தெரியலையே அப்படின்னும் போது இப்போ தேவங்க என்ன பண்ணுறாரா, ஒரு புளியங்க அங்கே கிடக்கும், அதை தூக்கி அப்படியே ரியா மேலே அடிச்சு, ஓய் நான் பொண்டாடிக்கிட்ட போய் சொல்கிறியா நீ கிளம்புடி அப்படின்னு நீங்கள் தேவங்க கத்த. ஆமாம் நீ அப்போ ஆமாம் பொண்டாடி ரோஸ் மில்க்கு உட தேடி வந்துருக்கா, ஏன்னா ஏட்டன்னு என்ன பார்த்துட்ருக்க, கட்டி பிடிக்க மாட்டியா, மாமாவுக்கு ஒரு மொத்தம் குர்ரி ரோஸ் மில்க்கு அப்படின்னு தாங்க சொல்ல, ஓடி போய் தாங்க ஹக் பண்ணிட்டு, மாமா உன்னை எவ்வளோ நேரம் தெரியுமா உனக்கு காத்துட்டு இருந்தா, ஏன் மாமா அப்படி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு அழறீங்க. ஏய் ரோஸ் மில்க்கு எதுக்கு அழுகுற, வந்துட்டல போ மாமா, இப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்னை ரொம்ப காத்து வைக்கிறேன். இவ்வளோலாம் நான் காத்துட்டு இருந்ததில்ல மாமா உனக்காக. ஏன் 2 வருஷம் உனக்கு என்ன வேலை, என்ன வேலை அந்த பட்டணத்தில் உனக்கு சொல், எனக்கு தெரியாது சொல்லு. ஐயோ ரோஸ் மில்க்கு உனக்கு புரியாதுடி, சரி என்ன பண்ணுறீங்க, எல்லாம் உன்னை பார்த்து தான் யாரை சொல்லிட்டு இருந்தான், நீ வந்துட்டான். போமாம்மா உன் மேலே கோவமாக இருக்கா. ஐய் ரோஸ் மில்க்கு கோவமாரியா, நான் கோவம் உனக்கு பேச மாட்டேன் போடா மாமா. ஏய் கொண்டாடு பாரு, பார்க்க மாட்டேன் உன்னை பார்க்க மாட்டேன்டா, போடா ஊருக்கே போ. ஏய் நான் போயிடுவேன்டி ரோஸ் மில்க்கு, நான் போயிடுவேன், போ நீ கிளம்பு, நீ வேணாம், இப்படி தான் திரும்ப போயிடுவேல இன்னும் 1 வாரத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்ல. யார் சொன்னா நான் போக போகிறேன்னு, உன்னை பொண்டாட்டியாக தாண்டி வந்துடுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல. மாமா அப்படின்றீங்க. ஆமாம் உன்னை பொண்டாட்டியாக்கி கூட்டு போகலான்னு வந்துருக்கேன், அவன் கூட வரியா இல்லை நான் கிளம்பவா? இல்லை உண்மையாக சொல்லு, உண்மையாதாண்டி ரோஸ் மில்க்கு, உண்மையாக தான் எட்டியா ரோஸ் மில்க்கு, என் பொண்டாட்டியா எனக்காக வருவியாடி? என் மாமாவுக்காக இந்த ரோஸ் மில்க் வருவாளா அப்படின்னு நீங்கள் இங்கே தேவன் கேட்க, நீங்கள் என்னங்க ஏன் இப்போ வெயிட் பண்ணுறீங்க, ஓகே சொல்லிவிடுங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெயிட்லாம் பண்ணலை, கரெக்டாக தேவங்க ஓட்டி போய் முத்தத்தை கொடுக்க, தேவங்க அப்படியே உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்க. ரியாவால் இதெல்லாம் பார்க்க முடியல, நீங்கள் தான் ரொமான்ஸ் பண்ணுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆள் அவளை ஓடி போயிட்டா. ஆமாம் ஆமாம் அப்படின்றீங்க. ரோஸ் மில்க்கு ஏன் தேம்புறா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அகேன் தேவன் கிஸ் பண்ண, சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சவுண்டு, தேவங்க வாடா இங்க அப்படின்னு இங்கே அப்படியே தான் தேவங்களோட அப்பா கூப்பிட்ட. ரோஸ் மில்க்கு அப்பா கூப்பிட்றாரு, போகலாமா
அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறாரு நேராக வீட்டுக்கு தான். அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த தேவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஒரு தாம்பளத்தட்டு இருக்குது. தேவங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேவங்க கல்யாண பேச்சு தான். தேவங்க ஒரு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒய்ஃபா, பொண்டாட்டியா, அவரோட பொண்டாட்டியா, அவரோட ரோஸ் மில்கா உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்காரு மனுஷன். இப்போது நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்களோட ஹேண்ட் இவ்வளோ டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. தேவங்க உங்களை நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போய், இதுதான் என் ரோஸ் மில்க், என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஆக போகிறோம், எல்லாம் பார்த்துக்கோங்க, என் ரோஸ் மில்கா, எல்லாருக்கும் சம்மந்தம் தானே, அப்படி சம்மதம் இல்லைனாலும் என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே தேவங்க சொல்ல, தேவங்க அம்மா மண்டையிலே கொட்டிட்டு, என்னடா சொன்னா? என்ன சொன்னா? உள்ளே நீ கூட்டு ஓட்டி போய் கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்? இப்போ நாங்கள் என்ன உங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோமா சொன்னோம்? யார் சொன்னா உங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோன்னு? எல்லாருக்குமே இங்கே சம்மதம் 100%. புரியுதா? நீ மட்டும் இந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் எங்கேயாவது ஓடி போய் தாலி கட்டின உனக்கு கல்யாணமே கிடையாது ராசா அப்படின்னு இங்கே தேவங்க அம்மா சொல்ல, அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டேன், சும்மா சொல்லி பார்த்தேன், ரோஸ் மில் தான் எனக்கு, அவளுக்குண்ணா எனக்கு அவ்வளோதான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாருக்கும் சம்மதம் இல்லை அப்படி கேட்கும்போது எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த இதை நீங்கள் பார்க்கணுமே, நீங்கள் அழுகிறீங்க, உங்கள் அம்மா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க, உங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக அழுகுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பேம்பர் பண்ணி விட்டுட்டு, ரோஸ் மில்க்கு மூஞ்சிலாம் சவுகுதிரி, இல்லை அழாதேண்ணா, அப்புறம் அம்மா ஏதாவது அப்படின்னு தேவங்க இழுக்க, ஓ மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்குறேன் போயிட்டேன் அப்படின்றீங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவங்க அம்மா அப்படியே பின்னாடி தேவங்களோட இடுப்புல இல்லை, என்னம்மா டேய் எல்லாம் இருக்காங்க, வாயனை விடு, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் எனக்கு கல்யாணம், அம்மா பார்த்துக்கலாம், இப்போ தேவம் வாயனை விடு அப்படின்னு உங்கள் அத்தை சொல்ல, அதாவது தேவங்களோட அம்மா சொல்ல, நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படி தான்டா டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது உங்களோட மேரேஜ் டே வந்துருச்சு. ஸோ ஃபைனலி நீங்கள் தேவங்களோட ஒய்ஃப் ஆக போகிறீங்க, அதாவது தேவங்களோட பொண்டாட்டி ஆக போகிறீங்க, தேவங்களோட ரோஸ் மில்க் நீங்கள். ஸோ இப்போ அப்படி தான் அழகாக அலங்காரம் பண்ணி உங்களை ரொம்ப அழகாக தமிழில் இருக்க மாதிரி ஒரு ரெட் கலர் சாரியில் அவ்வளோ அழகாக உங்களை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி ரொம்ப ஷைனஸோட அப்படி தேவங்க பக்கத்தில் இருந்து உட்காடுறீங்க. தேவங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு பிரைட் ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக அவரும் கிளம்பியிருக்காரு, மாலைலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கார். லைக் வில்லேஜ் ஸ்டைல் தான், உங்கள் ஊரில் இருக்கிறவங்க இடத்துல தான் வச்சுருக்காங்க மேரேஜு. ரொம்ப கிராண்டாலாம் கிடையாதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மேரேஜ் தான் உங்கள் மேரேஜும் தேவங்க மேரேஜும். ஸோ இப்போது அப்படி தான் தேவங்க அப்படி உங்களை பார்த்து, ஓய் ஓஸ்மில்க்கு நாடி அதுலேருந்து பார்த்துட்ருக்கேன், தலையை குஞ்சு இருக்க, ஆமாண்ணா பார்க்க மாட்டியா அப்படின்னு தேவங்க கேட்க, போமாம்மா உன்னை பார்க்க எனக்கு வெக்கமாக வருது, ஏன்னு தெரில, உன்னை பார்க்க வெக்கமாக வருது, ஏன்னே தெரில. சரி இதே வெக்கத்தை ஃபஸ்ட் நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு வா, வாயை உடச்சிட்றேன் அப்படின்னு தேவங்க சொல்ல, வாயை உடைப்பியா, ஃபஸ்ட் நைட் ரூம்லேருந்து வாயை உடைப்பியா, ஓ இடம் ஃபார்ம் கோரிங்க, ஓ சரி பொண்டாட்டி இப்போ கட்டில் உடச்சிட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் தேவங்க சொல்ல, இங்கே சும்மா சொன்னால் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துப்பியா மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கலாய்ச்சிட்ருக்க. அப்படின்னு கொஞ்சம் ஃபன்னாக நீங்களும் தேவங்க பேசிகிட்ருக்கீங்க. இப்போ தேவங்க அம்மா முதிரை தட்டிட்டு, தயம் இது கல்யாண மண்டபம், ஊர் ஜனங்க முன்னாடி இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, மீதி உட்காடுறா அப்படின்னு தேவங்க அம்மா இங்கே அடிக்க, அம்மா சும்மா வருமா, என் பொண்டாடி கூட பேசிகிட்டு இருக்கேன் சும்மா அப்படின்ற மாதிரி உங்களை இடிக்கிறான். எல்லாம் நீ பண்ணு, முதல்ல தாலி கட்டிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் தேவங்க அம்மா சொல்ல, நான் தாலி கட்ட போகிறோம் மருமகளுக்கு பார்த்துட்டே இரு அப்படின்னு நீங்கள் தேவங்க சொல்ல, நீங்கள் சிரிக்கிறீங்க. தேவங்க அம்மா சரி இப்போ இல்லைல்ல அமைதியாக உட்கார் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவங்க அம்மா அவங்க நிற்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் என்னடா, இப்போ தேவங்க கையில் உங்களோட தாலி, அதாவது நீங்களும் தேவங்க ஒன்று அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல,
அதுக்கு தான். ஸோ அதுதான் உங்க கழுத்துல ஏறப்போது. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண் எல்லாமே லைட்டா டியர் அப்பு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க "என்னடி கட்டவா?" அப்படின்னு அவங்க கேட்க, நீங்க அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கீங்களா? "ஓய் ரோஸ் மில்க்கு கட்டவாடி?" அப்படின்னு நீங்க அவங்க கேட்க, "கட்டு தேவ்" அப்படின்றீங்க. ஸோ தேவங்க அப்புறம் உங்களுக்கு ஃபைனலி அப்படியே தாலி எடுத்து கட்டி 3 முடிச்சு போட்டுடுறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட உங்களோட கல்யாணமும் தேவங்களோட கல்யாணமும், அதாவது உங்கள் 2 பேரோட கல்யாணமும் அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் தேவங்கும் எல்லாரும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாமே முடிச்சிட்டீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கல்யாணத்துக்குலாம் என்னென்னமோ விளையாடுவாங்கள்ல, அது எல்லாமே விளையாடுறீங்க. தப்பில் தெத்து மூஞ்சில் அடிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுறீங்க. தென் ஐயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோதிரத்தை எடுத்து உள்ளே போட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கை ஃபுல்லாக வளையல் இருக்கறனால உங்களால் எடுக்க முடியல. நீங்கள் கையை உள்ளே விட்டுட்டு தேவங்க ஒரு பாவமாக பார்க்குறீங்க. சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறாருன்னா அவர் விட்டு கொடுத்துட்றாரு ஒரு டைம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறத்துலேருந்து ஜெயிக்கவே முடியல. இப்போ 2 பேருக்கும் டை ஆகிடுச்சு. தேவங்க கையில் ஒரு மோதிரம், உங்கள் கையில் ஒரு தாட்டி மோதிரம் கிடச்சிருக்கும். தேவங்க அப்படியே பொண்டாட்டி நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்குவா அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க கேட்க, மாமா நீயே ஜெய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ ஜெய், நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. நான் உள்ளே போட்டோடனே நீ என்ன பண்ணு, நீ எடுத்துரு ஓகேவா, நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சைகையிலே சொல்கிறாரு. நீங்களும் சரின்ற மாதிரி தலையாடிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. ஐயரும் அப்படியே போட்டாச்சு. இப்போது அப்படி தான் தேவங்க பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா மோதத்தே காணும். அப்படியே ஐயர் அங்கே சிரிச்சிட்டு இருக்க தேவங்க வெட்டி பார்த்தா ஐயர் ஆக்சுவலி போடவே இல்லை, போட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஐயர் போகிறாரு. சரன்னு நீங்கள் எடுத்துடுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்து மறைக்க, நானே தானடி தரேன்னு சொன்னான் நீ எடுத்துட்டா அப்படி தேவங்க கேட்க, அவசரத்தில் எடுத்துகிட்டு தேவம் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படிதான் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்குடாங்க. ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படி தான் நீங்கள் தேவங்க எங்கே வரீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான். ஸோ தேவங்கோட ஊருக்கு போகிறதுக்கு, அதாவது சிட்டிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் கிடைக்கல. ஸோ இப்போ போகணுன்னாலும் டைம் ஆகும். கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான். இப்போ தேவங்கும் அப்படி உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்புறம் உங்களுக்கும் தேவங்கும் பாலும் பழமும் தராங்க. நீங்கள் தேவங்க ஊட்டி விட, தேவங்க உங்களுக்கு ஊட்டி விட, தென் அதுக்கப்புறம் நீங்களும் தேவங்க பால்லாம் குடிச்சிட்டு இப்போ உங்களை அப்படி தான் ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. தேவங்க வேறு ஒரு ரூமில் அனுப்பிடுறாங்க. நைட்டுக்கு அப்புறம் தானேங்க எல்லாமே, இப்போ வரைக்கும் எதுவும் இல்லைல்ல. தென் நீங்களும் தேவங்க தனி ரூமில் இருக்கீங்க. தேவங்க இப்போ அப்படியே அவங்க அம்மாவை கூப்பிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ரோஸ் மில்கிட்ட என்னை விடுங்கம்மா, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இங்கே தேவங்களோட அம்மா பார்த்துட்டு, நைட்டுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி தான் உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் தேவங்கம்மா சொல்ல, என்னம்மா இப்பெல்லாம் பண்ணுறியா? இல்லை எனக்கு புரியல. இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னீங்க, என்ன நடுவில் இல்லை எனக்கு புரியல. அதான்டா சொல்கிறேன், எனக்கும் புரியல, ஏன் இப்படி அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு தேவங்கம்மா கேட்க, தேவங்க போய் பார்த்துட்டு, அது என் ரோஸ் மில்க்குமா, என்ன சொல்கிற? உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து என் ரோஸ் மில்க்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ரோஸ் மில்க்னா அங்கே பேக்கரியில் விற்பாங்க, வாங்கி குடி அப்படின்னு நீங்கள் தேவங்கம்மா சொல்ல, ஆமாம் கலாய்கிற, நீயும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? டேய் நான் உன் அம்மாடா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. என்ன இருந்தாலும் வயனும் பொண்டாட்டி தான், ஆனால் இப்போ இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி இங்கே அப்படிதான். இப்போ அப்படியே தேவங்கம்மா இங்கே அட்வைஸாக பண்ணி கொட்டி நிறுத்து தள்ளிட்டு இருக்காங்க தேவங்க. அப்படியே நீங்கள் போக அவங்க மல்லிகைப்பூ வாசனை அப்படி அடிக்குது அந்த வீடு ஃபுல்லாக. தேவங்க அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே உங்கள் கிட்ட வராரு. ஆனால் தேவங்கம்மா தான் இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே காலரை பிடிச்சி, தயம் சும்மாரு, அந்த இடத்துல நான் மானத்தை வாங்காதரா, மீதி வர்றா என்னம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, நான் உன் பையம்மா, நீ என் பையனால் தான் உன்னை இப்படி பண்ணுறேன் புரியுதா அப்படின்னு எங்கள் தேவங்கம்மா சொல்ல, போமா இதெல்லாம் ஒரு நல்ல அம்மாவே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே ஓடிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் போல் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன தேவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கயிறு கட்டில் சொன்னலடா, அங்கே தாண்டா எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒன்று தான் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு இருக்கிறது. ஸோ உங்கள் ரூமில் தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் தம்பினா, என்னக்கா ஜாலி தான் மாமா கூட
அப்படின்னு உங்க தம்பி சின்ன பையன் கேட்குறான். நீங்க அவனை தள்ள அடிச்சுட்டு போட விட்டா இப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா நீ? சின்ன பையன் மாதிரி பேசுடா, பெரியவங்க மாதிரி பேச. உனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் பொண்டாட்டி கூட நீ பண்ணுவல்ல, அப்போ நான் சொல்லி காட்டுறேன் இரு. அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்ல என்ன இருந்தாலும் நீ இப்போ மாமா கடை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு டேய் போடா அப்படியே தட்டி விட்டுறாங்க, ஓடிடுறான். இப்போ போய் உங்கள் அம்மா உங்கள் ஹேண்ட்ஸை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு என்னம்மா அம்மா பார், மாப்பிள்ளை போனோடனே அவர் காலில் விழுந்துடும் சரியா? அப்புறம் இடக்கூடமா இது பேசி சண்டைக்கு என்ன வந்துட போகுது பார்த்து இருந்துக்கோ என்ன. அம்மா உனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், புருஷன் நம்ம வாழ்க்கையில் வந்த பெரிய கடவுள் தெரியுமா? அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு அவர் தான் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை துணை எல்லாமே. அதனால் எனக்கு புரியும் நம்புகிறேன். அம்மா சொன்னா நீ கேட்பல்ல? கேட்குறம்மா, என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன். இங்கே பார், மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். மாப்பிள்ளைக்கு எதிராக பேசாத என்ன. அதே மாதிரி 2 பேரும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் இப்போ அப்படி ரூமில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரொம்ப வெக்கத்தோட ரூமில் வந்து ரூம் டோரை லாக் பண்ணுறீங்க. லைக் டோர்லாம் வந்து ரொம்ப லாக்லாம் ஆகாது, லைக் நார்மலாக லாக் போட்டுடுறீங்க, அவ்வளோதான். இப்போ தேவங்க உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் அங்கே பால் சோம்பு எடுத்து ஓரமாக வச்சுட்டு தேவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காருங்க, தம்லைனில் இருக்க மாதிரி வெக்கப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் தலை நிறைய மல்லிப்பூ சுற்றி வச்சுருக்காங்க. தேவங்க உங்களை பார்க்க நீங்கள் வெக்கத்தில் கீழே குனிஞ்சிட்ருக்க. ஓய் ரோஸ் மில்க்கு என்னாடி ரெட் கலர் சாரியில் பா செம்மையாக இருக்குது இல்லைம்மானே. உன்னை கல்யாணத்தில் பார்க்கும்போது எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தேன். இப்போது அந்த கண்ட்ரோலுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம ப்ராசஸ்க்கு வருவோமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட அப்படி கிஸ் பண்ணலான்னு வரேன். மாமா அது அப்படியே சொல்லிட்டு நீங்கள் தேவங்களோட காலில் விழுறீங்க. ஏய் என்னடி காலில் விழுந்துட்டு? இல்லை அம்மா வந்தோடனே காலில் விழ சொன்னாங்க மாமா, அதுதான். சரி எழுந்துரு, அதெல்லாம் வேணாம், எழுந்துருடி. சரி மாமா. மாமா ஏதாவது பேசலாமே. ஏய் நாடி பேசலாம் அதுலான்ற பாரு, பேசலாம் எனக்கு டைம் இல்லை, நம்ம கொரியா கூட போய் பேசிக்கலாம்டி. ஆனால் பண்ணுறதெல்லாம் ஒரு நாள் தாண்டி, அதுவும் இன்னைக்கு வாடி போண்டாடி ரோஸ் மில்க்கு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்காதடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஏறுதுடி, கிவ்னு ஏறுது அப்படியே. வெயிட்லாம் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காது பொண்டாட்டி. ஆனால் புருஷனோட லோ வெயிட்லாம் பண்ண வைக்கக்கூடாது. வா பொண்டாட்டி பண்ணலாம் அப்படின்றத அவங்களை இழுக்கிறாரு. நீங்கள் எனக்குமா வெக்கமாக இருக்கு மாமா. ஓ மாமா சரி வெக்கமாக இருக்கு, அதனால 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 நம்ம வேணாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் கொலை பண்ணுவேண்டி ரோஸ் மில்க்கு. இதில் பாரா நானும் சொல்லாத, நான் தாங்க மாட்டான். நான் தாங்க மாட்டேனது என் தம்பி தாங்க மாட்டான்டி. ஆனால் இப்போ அவன் ஸ்டடியாக இருப்பான். இப்படிலாம் சொன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டி. ஆனால் அப்படின்னு எங்கள் தேவை சொல்ல. ஏன்னா தம்பியா? உங்களுக்கு தம்பி இருக்குன்னு யார் சொன்னா? நீங்கள் ஒரே பையன் தானே எங்கள் அத்தைக்கு. தம்பியா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியல சொன்னால் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. ஏய் ரோஸ் மில்க்கு வேணாம், தெரியாத மாதிரி கேட்காதுடி. என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க மாமா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றீங்க. ஒன்றும் புரியாது அப்படி சொல்லிட்டு அப்படி பெட்டில் புஷ் பண்ணிடுறாரு. நீங்கள் பெட்டில் பொத்துன்னு விழுறீங்க. மாமா அப்படின்றீங்க. அடி மாமா ஒன்றும் உனக்கு புரியாது, ஒன்றுமே புரியாது, நான் பண்ணும்போது உனக்கு புரியும் அப்படின்ட்டு தேவங்க அப்படி தான் உங்கள் மேலே அப்படியே மேலே வராது. நீங்கள் மாமான்னு குத்தாதுடி. அதே மாதிரி என்னடி கட்டல இது, கைத்தாங்கட்லு. ஐயோ இல்லை போயா. ஆமாம் பின்ன உனக்காக நீ சிட்டியில் இருக்கிற மாதிரி பட்டணத்தில் இருக்கிற பெரிய பெரிய புதுசுன்னு அவ்வளோ பெரிய கட்டலாம் நீ எதிர்பார்க்குற? அதெல்லாம் அங்கே தான் மாமா கிடைக்கும், இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது, யார் வீட்லேயும் இருக்காது. இந்த மாதிரி கைத்தாங்கட்டில் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. ஏய் ஆனாடி இதெல்லாம் தாங்காதுடி. என்ன தாங்காது? நீ படத்தில் வர மாதிரி அப்படியா பண்ணுவேன்? அதை தாண்டி பண்ணுவேன். இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தது இல்லையா? இல்லையே. ஓ நீ குழந்தடி, நீ குழந்த, ஒன்றும் புரியாது. நீ வா, நீ
அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கைத்தாங்கட்லேயே தான் அவங்கள படுக்க போட்டுட்டு தான் இப்போ அவங்க அப்படியே பொறுமையாக அவங்க ஃபோர்ஹெட்லேருந்து ஆரம்பிச்சவர் நேராக நெக் வரைக்கும் போகிறாரு. மாமா மாமா மாமான்ட்டு அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு அப்படியே அவரோட ஷர்ட் அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க பயத்தில். ஏய் ரோஸ் மில்க்கு, நான் உடனே என்ன கருப்பளிக்கவா போகிறேன்? ஆ நான் உன் புருஷன்டி இப்போ. ஏன்டி இப்படி கத்துற? இதே மாதிரி பயப்படுற? எனக்கு புரியல. மாமா இதெல்லாம் வந்து எனக்கு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இதாக இருக்கும் மாமி. அப்படியே அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணில் தார தாரையே தண்ணி வரும், பார்த்துருக்கேன். ம் உனக்கு வரும் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க அப்படி தான். சரி அமைதியாரு அப்படி சொல்லிட்டு நெக் வரைக்கும் போகிறவர் உங்களுக்கு கோசுதான் நீங்கள் அங்கங்கே சிரிக்கிறீங்க. மாமா மாமா இங்கே என்ன மாமா பண்ணுற? சிரிப்பு வருது மாமா. அவரு மாமா என்ன மாமா பண்ணுற அப்படின்றீங்க. இப்போது தேவங்க பார்த்துட்டு பாரு சிரிச்சனா அடிச்சிடுவேன். ஏய் நான் ஒரு மூடில் பண்ணா நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? மாமா கூசுது மாமா அப்படின்றீங்க. ஐயோ! இவள்கிட்ட என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. சரி நம்ம ஃபார்முக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் இப்போ அவங்களோட ஹேண்ட் இப்போ உங்கள் செஸ்ட்டில் இருக்கு. மாமான்னு இப்படி கத்துறீங்க. மாமா அப்படின்ட்டு கத்துறீங்க. ம் இப்போ வரடி ஃபார்முக்கு அப்படி சொல்லிட்டு அங்கே போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கான் தேவம். என்னடி இது இப்படி இருக்கு? பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்டையும் போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்த அப்படியே ஒரு மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காரு, மாவு பிசைகிற மாதிரி. நீங்க ஆமா வலிக்குது மாமா 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 பண்ணாது மாமா வலிக்குது மாமா அப்படின்றீங்க. ஏய் என்ன திகா வலிச்சா அப்படி நல்லா இருக்கு பொண்டாட்டி, உன்னை மூடி ஏற்றணும்ல தான் அப்படின்னும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஹீட்டப் ஆகுது. அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, பாடியெல்லாம் ரெட் ஆகுது. சரியா உங்களுக்கும் லைட்டாக மூட் ஆகிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறோம், ஆஃப் ஐஸ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது உங்களுக்கு. மாமா அம்மா அம்மா அப்படின்றீங்க. பாடு ஃபார்முக்கு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக உங்கள் ஹிப்பு கிட்ட போய் அங்கே அந்த கேர்வ்ஸ்லலாம் போய் கட்டிச்சு அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அம்மா அம்மா அப்படின்ட்டு மோன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க அப்படி வா இப்படி மாமா மாமான்னு சொல்லும்போது இப்படி தரமா இருக்கு. எப்படியோ ஏய் மாமா அப்படின்னு கூப்பிடுவ. அப்படி மாமா மாமான்னு பொறுமையாக கூப்பிடுறிய பொண்டாட்டி ரோஸ் மில்க்கு அப்படின்ற மாதிரி இங்கே தேவன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐ மீன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மூன் பண்ணுறீங்க. தேவனுக்கு செம்ம மூடாகுதுங்க. இதுக்கப்புறம்லாம் இவன் தாங்க மாட்டான், என் தம்பி தாங்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட நீங்கள் மாமா மாமா என்ன பண்ணுற அப்படின்றீங்க. ஏய் இல்லை இல்லாமல் தாண்டி பண்ணணும். படத்துலலாம் ஏய் அதெல்லாம் தமிழ் படம் இங்கிலீஷ் படம்லாம் ஒன்றும் ஒட்டு துணி இல்லாமல் பண்ணுவானுங்க அவருடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்து வெளியே ஐ மீன் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட்டு அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேலே அப்பர் போர்ஷன் எல்லாமே அப்படி ரிவீலிங்காக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் தேவங்க அப்படியே வா ரோஸ் மில்க்கு நீதான் அப்படி வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தா இதுவும் நல்லா வெள்ளையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு உங்களோட செஸ்ட் எல்லாமே நல்லா அப்படியே அப்படியே இழுக்கிறாரு, கடிச்சு இழுக்கிறாரு மனுஷன். ஃபுல்லாக பைட் மார்க்ஸ் தான் வலிக்குது. இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷர் கொடுக்கறனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஒன்லி ஆமா தான். ஸோ அப்புறம் என்னடா அதுக்கப்புறம் தேவங்க அங்கே நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே தான் வராரு. அப்படியே உங்கள் கொலுசு வரைக்கும் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் லெக்கு எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே உங்களோட விரல்லாம் இருக்கும்ல கால் விரல்கள் அது எல்லாத்துக்கும் அப்படியே குட்டி குட்டியாக முத்தம் கொடுத்துட்டு அவர் மெட்டி போட்ட இடத்த பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. சலுக்குன்னு கேட்குது அந்த மெட்டி போட்ட இடம். ஐ மீன் அது மணி மாதிரி இருக்கும். அது சலுக்கு கேட்குது. அப்புறம் உங்கள் கொலுசு அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் காலுக்கு. ரோஸ் மில்க்கு உனக்கு கொலுசு நான் ரொம்ப பிடிக்குமாடி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க பிடிக்கும் அம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியே சொல்ல நல்லா இருக்குடி உன் காலுக்கு செம்மையாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இருக்க ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டாரு. நீங்கள் மாமான்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி மாமா வேண்டாம் மாமா பயமாக இருக்குது. இந்த கட்டில் வேறு பாரு உள்ளே போயிட்டு வருது. பிச்சுக்குச்சுன்னா ஒன்றும் கிடையாது, பிச்சுக்குச்சா கீழே படுத்துக்கிட்டே பண்ணலாம் அப்படின்ட்டு
அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. மேல இருக்க ஷர்ட் எல்லாமே அந்த ஒயிட் கலர் ஷர்ட்ட தூக்கி போட்டாச்சு. நீங்க அவங்களோட ஆப்ஸ பார்க்குறீங்க. சிக்ஸ் பேக் அது எல்லாமே பார்க்குறீங்க. தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த சீன்ல அது எல்லாமே பத்தி வர்ணிச்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அது எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க அவங்ககிட்ட. மாமா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சிக்ஸ் பேக் வந்துச்சு? ஆ ஜிம்ல உனக்காக மாமா பண்ணேன். உன்னை நினச்சி பண்ண முன்னாடி நம்ம சிட்டிக்கு போவோம்ல, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன்னா அப்படின்ட்டு அவங்க இப்போ அப்படி தான் கீழே இருக்க ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ணி போடுறாரு. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறீங்க. அவங்க இப்போ இவ்வளோ நேரம் தம்பி தம்பின்னார்ல, அதை பார்க்குறீங்க. மாமாக்கு என்ன மாமா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க பார்த்துட்டு இவன் தான் என் தம்பி இப்படி நிற்கிறான் பார்த்தியா, உனக்காகவே பிறந்திருக்காண்டி, வா வா வா. மாமா எனக்கு புரியல, என்ன மாமா பண்ண போற? இவன் ஏன் இப்படி இப்படி நேரா நின்றுட்டு இருக்கான், அதுவும் பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்லி டக்குனு கண்ணை முடிக்கிறீங்க. பொண்டாட்டி இதுக்கே இப்படி கண்ணை மூடிட்டார் அப்படி, இதுதான் உனக்குள்ள போகுது, அப்போதான் நீ எனக்குள்ள ஆக போற, அப்புறம் என்ன பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவை. இப்போ அப்படிதான் அவங்க காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பொண்டாட்டி இப்போ நான் உள்ள விட போகிறேன், வலிக்கும், மாமா பிடிச்சிக்கோ சரியா, இதுதான் மெயின் ஃபார்ம், இது இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கும் அதாவது உனக்கும் எனக்கும் குழந்தை பிறகாது, புரியுதா அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க அப்படியே சொல்ல, அப்போ முத்தம் கொடுத்த குழந்தை பிறக்காதான் அப்படி கேட்குறீங்க. ஐயோ அப்படியே முருகா என்னை காப்பாத்து, என்னடி இந்த முத்தம் கொடுத்து குழந்தை பார்த்துக்கிற கேஸா நீ? பாரா சும்மா விட்டு படத்தை பாதி பார்த்துட்டு வந்து இதான் நடக்கும்னு கேட்காத, நான் சொல்கிறேன் உனக்கு அத்தனை விட்டு படத்தையும் அப்படின்றது. அவங்க இப்போ அப்படி தான் உள்ளே பொறுமையாக விட்டுறாரு. அது உள்ளேயே இதாகல, என்ட்ராக மாட்டேங்குது, ஏன்னா குட்டியாக இருக்கு உங்களுது. தேவங்க அப்படியே என்னோட இது உள்ளே போக மாட்டுது, நீங்கள் பார்க்கணுமே அதுக்குள்ளேயே உங்கள் கண்ட தாரையாக தண்ணி வந்துடுச்சு. மாமா நிற்குது மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் இங்கே சொல்ல, தேவங்க இப்போ அப்படி என்ன பண்ணுறாங்களாம், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அதுவே இன்னும் உயிர் போகுது அது மாதிரி பண்ணும்போது. ஸோ தேவங்க அதை வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்க, நீங்கள் மாமா மாமா கையெடு மாமா வலிக்குது மாமா, வலிக்கும் நன்றி இப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்கள் வேறு கத்திக்கிட்டே இருக்கீங்களா. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸோட லிப்ஸ், அதாவது தேவங்களோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் அப்படியே அட்டாச் ஆகி அங்கே ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்குது. அங்கே உங்கள் லிப்ஸ்லாம் பரதநாட்டியம் ஆட, அங்கே தேவங்களோட லிப்ஸ்லாம் அப்படியே காதல் அசுரன் போல் அப்படி போயிட்டுருக்கு. உங்கள் மேலே அவ்வளோ லவ்வுங்க தேவங்க. அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேறீங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டேறீங்க, அதுதான் அவரோட பிரச்சனையே. இப்போ தேவங்க உங்களை நல்லா அப்படியே ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உண்டாட்டி விட போகிறேன் அப்படி சொல்லிட்டு சறுக்குன்னு உள்ளே விட்டுறாரு. அது நல்லாவே போயிடுச்சு, உள்ள நல்லாவே ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. நீங்கள் மாமான்னு விட்டி அவங்க ஒரு பார்வை பார்க்குறீங்க, அப்படி ஒரு அழுக எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. தேவை அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு உரிமையை இன்சல்ட் பண்ண மனுஷன் வேகமாக அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நீங்கள் மாமா மாமான்ட்டு தேவங்களோட முதுகுலெல்லாம் அப்படி ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நகத்தோட ஸ்க்ராச்சஸ் எல்லாமே தேவங்களோட முதுகில் அப்படி பதியுது. தேவங்க அப்படியே இரு 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 பொண்டாட்டி, இரு பொண்டாட்டி, ஆ என்ன அம்மா இருக்கு தெரியுமா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவங்க நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த மூமெண்ட்டை. நீங்கள் மாமா மாமா வலிக்குது, மாமா வலிக்குது, மாமா இடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வலியில் துடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதுங்க ஃபர்ஸ்ட் டைமில். தேவனுக்கு வலிக்குது தான், லைக் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அவன் அப்படி தான் பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தேவங்க பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. தேவங்க அப்படி என்னடி அழுதுட்ருக்கா, நான் அழுகுறா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேச, வலிக்குது மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்றீங்க. தேம்பி தேம்பி அழுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை நல்லா கம்ஃபர்ட் பண்ணிட்டு, என்னடி ரோஸ் மில்க்கு எனக்கா பொறுத்துக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லி தேவங்க கேட்க, நீங்கள் ஒடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட ஷோல்டர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. தேவங்க இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த கட்டிலோட ஓரத்தில் ஒரு சின்னதாக கிழிகிற சவுண்ட் கேட்குது. தேவங்க அப்படி ஐயோ கிழிதா, இது கிழிஞ்சாதான் நினச்சிப்பாங்க, ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தூக்கிக்கிறாரு. லைக் இன்சர்ட் பண்ண பொசிஷன்லேயே தான் உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. மாமா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேவங்க அப்படியே அங்கே இருக்க ஒரு பாத்ரூமில் கூட்டு போய் அப்படியே அவர் உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரோட லேப்பில் உட்காந்துட்டு அப்படியே இன்சல்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லைங்க. உங்களுக்கு ஆல்ரெடி படுத்துக்கிட்டு பண்ணும்போதே உங்களுக்கு உயிர் இல்லை, இப்போ உட்காந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சுத்தமாக உயிர் இல்லை. அவங்கண்ணா
இருடி இருடி இப்படி சொல்லிட்டு நல்லா வேகமாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உயிரில் அப்படியே உங்கள் கையில் ஹோப்லெஸ், ஐ மீன் எதுவுமே இல்லை, உயிரே இல்லாத மாதிரி நீங்கள் அப்படியே தேவங்களோட முதுகில் சாஞ்சு படுத்துட்ருக்கீங்க. தேவன் நல்லா பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே சாஞ்சிட்ருக்க. நீங்கள் அவர் மேலே ஒரு ஷோல்டரில் படுத்துட்டு தூங்கிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. லைட்டாக அப்படி நீங்களும் தேவங்க ஷவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி அப்படியே உங்களை படுக்க வைக்கிறது. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்கள் முடியெல்லாம் பொறுமையாக அப்படியே ஓரமாக வச்சுட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஓய் ரோஸ் மில்க்கு அப்படின்றாரு. ம் சொல்லு மாமா, டயர்டாக இருக்கு மாமா அப்படின்றீங்க. சாரிடி. ஸோ மாமா பரவாயில்ல, நீ தானே என்ன பண்ண. ம் உனக்கு இப்போ கொடுக்காம நான் எப்போ கொடுக்க போகிறேன்? 80 வயசில் 90 வயசுலையா? ம் பரவாயில்ல, நான் உனக்கு தானே அப்படின்னு நீங்கள் டயர்டாக சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு தேவங்க சொல்ல, நீங்கள் லவ் யூ டூடா மாமா, தயாங் மாமா, என் ரோஸ் மில்க்கு அப்படின்றீங்க. ஏய் அது நான் உனக்கு வச்ச பேர், நீ என்ன? அன்னைக்கு நீ சொன்னல என்னமோ, நான் உன் ரோஸு, நீ என்னோட ஒயிட்டு மில்க்கு, இதானே சொன்ன அன்னைக்கு. அப்படி கேட்குறீங்க. ஆமாம் பொண்டாட்டி, இதான் என் ரோஸு, நான் வந்து உனக்கு ஒயிட் மில்க், ரோஸ் மில்க்கு அப்படின்னு தேவங்க சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி படுத்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான்டா அப்படியே மூமெண்ட்ஸ்லாம் போகுது. அப்படியே ஒரு 1 வீக் நீங்கள் தேவங்க ரொம்ப லவபிளாக ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் என்னடா 1 வீக் அப்புறம் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க. தேவங்களோட அப்பா அம்மா வந்தாச்சு, நீங்களும் வந்துட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்பா அம்மா விட்டு இவ்வளோ தூரம் வரமேன்ட்டு. பட் என்ன பண்ணுறது, நோ அதர் கோ. ஸோ தேவங்க ஒர்க்லாம் இங்கே தானே பண்ணணும். ஸோ தேவங்களோட ஒரு கம்பெனியோட சிஓ ஆக்சுவலி. ஸோ அவர் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுறது. தேவங்க எப்பயுமே லேட் நைட் தான் வருவார். நீங்கள் தேவங்க பார்த்து நிறைய தேடி திட்டுவீங்க. ஏன் லேட் நைட்டாக வரீங்க, சீக்கிரமாக வந்தால் என்ன அப்படின்ட்டு, ஒர்க்கில் சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம்ல அப்படின்லாம் கேட்பீங்க. ஆனால் என்ன தேவங்கால அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு நிறைய விஷயம் அங்கே புதுசாக இருக்குது. தேவங்க எப்பயாச்சும் லீவ் கிடச்சா போதும், உங்களை கூட்டிட்டு அந்த சியோல் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவார். நிறைய இடம், நிறையா ட்ரெடிஷ்னலான சியோல் நிறையா இடம் இருக்கும்ல, அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்களும் தேவங்கும். ஸோ அப்படி தான் ஒரு ஃபைன் டே தேவங்க ரொம்ப லேட்டாக வராரு. ஏன் மாமா இப்படி லேட்டாக வர? சாப்பாடு லேட்டாக சாப்பிட்ற, வயிற்றுக்கு என்ன ஆகுறது? ம் ஏன் மாமா இப்படி பண்ணுற? பொண்டாட்டி அது கொஞ்சம் நீ ஒர்க் அதிகம்டி, இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு தெரியாமல், அப்புறம் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா அதான். சரி வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தேவங்க சாப்பாடு வைக்கிறீங்க. தேவங்க இப்போ உங்களை பார்த்துட்டு, நீ சாப்பிட்டியா? ம் அப்பா அம்மா ஆத்திர கொடுத்துட்டியா? எல்லாமே நான் பண்ணிட்டேன், அவங்க தூங்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சரி உட்காருடி இப்படி சொல்லிட்டு தேவன் பக்கத்தில் இருந்து உட்கார வச்சுட்டு, பொண்டாட்டி இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரோஸ் மில்க்கு டாடி நம்ம என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனால் அமைதியாக இருக்கிய அப்படி தேவன் கேட்க, எப்படி என்னோட மூஞ்ச வச்சு கண்டுபிடிக்க நான் என்னமோ சொல்லணும்னு ம் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பொண்டாட்டி, மனசுலையா நான் இருக்கல, உன் மனசில் என்னமோ நினைக்கிறேன் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு, ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் கரெக்டா அப்படி தேவன் கேட்க, சி போ மாமா, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு தேவங்களோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக் மேலே வைக்கிறீங்க. தேவங்க அப்படியே நாடி வயிற்றுல ஏதாவது பிரச்சனையா ம் அப்படியே தேவங்க உங்கள் ஐஸ் பார்க்க நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணியோடு இருக்கீங்க. தேவங்க அப்படியே ஏய் ரோஸ் மில்க்கு உண்மையாவாடி அப்படியே தேவங்க கேட்க, நீங்கள் அம்மான்னு தலையாட்டுறீங்க. ஏய் ரோஸ் மில்க்கு உண்மையாடி அப்படின்னு சொல்லி தேவன் கேட்குறாரு. ஆமாண்டா மக்கு புருஷா, என் அப்பாவாக போகிறேன், அம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. ஏய் இன்னொரு எப்படி ஆச்சு சொல்லவே இல்லைன்ட்டா. ஆ அது நம்ம ஒரு மாதம் முன்னாடி வந்தோம்ல சியோலுக்கு, கொரியாவுக்கு வந்தோம்ல, அப்போவே செக் பண்ணேன், அத்தைக்கிட்ட சும்மா கேட்டேன், அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, மாமா என் அப்பாவாக போகிற மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படி உண்டாட்டி உன்ன மாதிரியே வாடி, ஐயோ ஈ என்னடி சொல்கிற, நான் அப்பாவுக்கு போகிறேனாடி ரோஸ் மில்க்கு உண்மையாவாடி? ஆமாம், குட்டி தேவங்க வர போகிறான், குட்டி தேவம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லடி குட்டி ரோஸ் மில்க்கு, குட்டி முட்டை கலக்கி வருவா
அப்படின்ற மாரி தேவங்க பார்த்து இப்போ அப்படியே உங்கள சொல்றாரு. நீங்க "அது என்ன முட்டை கலக்கி? ஆ?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. உனக்கு அழகா 2 முட்டை கண்ணு இருக்குல்ல, அதனால முட்டை கலக்கின்னேன். ம். அப்படின்னு அவங்க அப்படியே உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு உங்கள நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு, உங்க ஹிப்ல ஐ மீன் உங்க பெல்லில வந்து நல்லா கிஸ் பண்ணி, "பாப்பா சீக்கிரமா வாங்க என்ன? நானும் அம்மாவும் ரொம்ப வெயிட் பண்றோம். சீக்கிரமா வாங்க என்ன? ஓகேவா? ம்." ஐயோ! மாமா அவ வர்றதுக்கு எப்படியும் 9 மாசம் மேல ஆகும். இப்பவே அவ கிட்ட போய் கேட்குறா சீக்கிரமா வாங்கன்னு. ம். ஏய்! எனக்காக என் புள்ள வரும்டி. அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டுருக்க. ஸோ இப்படியே தான்டா அவங்க டீசர்ஸ்லாம் ரொம்ப அழகா போயிட்டுருக்கு. அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. தென் இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்குலாம் தெரிய வருது. தென் அதுக்கப்புறம் என்ன அவங்களும் சியோலுக்குலாம் வந்து உங்கள வந்து பார்த்துட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டீசர்ஸ்லாம் போக, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க. அதாவது நம்ம கிராமத்துக்கே போறீங்க. அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கீங்க. ஸோ உங்களோட பிரெக்னன்சி அதாவது உங்களோட அந்த எல்லாமே பர்த் எல்லாமே அங்க தான் நடக்குது. பாப்பா தான் உங்களுக்கு பொறக்குறா. ஸோ அவங்க ரொம்ப பயந்துருப்பாரு. ஐயோ! என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு. ஃபைனலி உங்களுக்கு பாப்பா தான் பொறந்திருக்கும். அப்படி எடுத்து வந்து தேவங்கள குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க ரொம்ப கண்ணீரோட அத வாங்கிக்கிட்டு ஏன்னா நீங்க அவ்வளோ பெயின்ல கத்தியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான தேவதை வந்தது. தேவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு ஃபீல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி உங்கள பார்க்க வராரு. அதுக்கப்புறம் என்னடா உங்களோட லைஃப் வந்து அவரோட லைஃப் ரொம்ப அழகாவே ஆயிடுச்சு. நீங்களும் லவ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பாப்பா, நீங்க ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா உங்க லைஃப்ப என்ஜாய் பண்றீங்க. ஸோ ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. ஹாப்பி என்டிங். ஓகேடா மிஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஏன் இந்த மாரி கன்டென்ட் கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ எடுத்துட்டு வரணுமேன்னு எடுத்துட்டு வந்தேன். அப்படி கிடையாது. நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஸ்டார்ட்டிங் ஆஃப் த வீடியோ சொன்ன மாரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலையாடா? தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். "அக்கா மாத்துங்கக்கா. நீங்க இதே யூஸ் பண்றீங்க. இதே ஃபார்ம்ல போறீங்க. இதே இதில போறீங்க. மாத்துங்கக்கா." அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா நம்மலாம் ஒரு ஃபேமிலி இல்லையா? குறை சொல்றது தப்பு கிடையாது. ஒரு வெளியாள் வந்து குறை சொன்னா தான் தப்பு. நம்மலாம் ஃபேமிலி இல்லையா? நீங்க குறை சொன்னா நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி ஓகேடா, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திப்பேன். நெறைய பேர் வந்து நெறைய பேர் இல்ல. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. வால்யூம் கம்மி பண்ணுங்க. மியூசிக் வால்யூம். நான் உடனே அடுத்த வீடியோலேருந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டுறேன். ரொம்ப வைக்கிறதில்ல. ஓகேவா? ஸோ அந்த மாரி நெறைய சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன்டா நம்ம சேனல்ல. ஸோ நீங்க சொல்ல சொல்ல தான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்டின்ட்டு. ஸோ சொல்லுங்க. நான் அதெல்லாம் இங்க பாருங்க ஐயோ! இவங்க என்ன நெனச்சுப்பாங்க? நம்மள பெரிய இவன்னு நெனச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்லடா. சரி என் மேல தப்பு இருக்கு. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பாத்தியா? அப்படின்னு நெனைப்பேன். ஸோ இங்க நம்மலாம் ஒரு ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலில குறை சொல்லலாம்னா குறை சொல்லலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஆ வெளியாள் சொன்னா தான் தப்பு. வெளியாள் வந்து தேவையில்லாம பேசுறது அதுதான் தப்பு. ஓகேவா? ஏன்னா அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து எப்படி சொல்றது? நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாலும் தாராளமா வந்து சொல்லுங்க. தென் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களில் ஒருத்தியா நெனச்சுக்கோங்க. உங்களோட தங்கச்சியா, உங்களோட அக்காவா, உங்க ஃபேமிலியில ஒரு ஆளா நெனச்சு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. தென் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ உங்கள விட்டா எனக்கு யாரும் இல்ல. என்னடா வெறும் டயலாக் சொல்றான் அப்படிலாம் இல்லடா. உண்மையாவே. ஸோ யூடியூப்னு வந்தா உங்கள மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். நீங்க மட்டும் தான். பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ லாஸ்ட்டா இல்ல என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்க வரைக்கும் உங்கள யாரையும் நான் சத்தியமா மறக்க மாட்டேன். ஸோ இப்படி தான்டா என்னால் லவ் தர முடியும். அதே லவ்வை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் குட்டி குட்டி லவ் கொடுங்கடா. ஒருத்தவங்கள்ட்டேருந்து எனக்கு குட்டி குட்டி லவ் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? எனக்கும் ஷஃபிக்கும். ஸோ பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ம் ஓகேவா? பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? எனக்கு அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் சொன்னதுக்கப்புறமும் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நானும் எடுப்பேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே பாருங்கள். தென் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல நான் போட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி கொஞ்சம் வளவலன்னு பேசியிருப்பேன். மனசில் என்ன தோணுச்சோ அதை சொன்னேன்டா அவ்வளோதான். ஸோ அப்போ ரொம்ப ஓவராக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. தென் இப்போயும் சொல்கிறேன் ஏதாவது ஓவராக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஜஸ்ட்டு சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிற ட்ராபேக், என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்கள். ஐ வில் அக்செப்ட் அண்டு சீக்கிரத்தில் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேடா மிஸ் ஸ்டே ஹெல்தி. டாடா பாய். தென் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க. சம்மர் டைம் தண்ணி நிறையா குடிங்க. வெளியே போனாலும்
அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகலாம். சரிங்களா? ஸோ உங்களை சேஃப்டி படுத்திக்கோங்க. உங்கள் சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ உடம்ப பார்த்துக்கோங்கடா. ஓகேடா மிஸ். பாய்.